அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1901. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் மீதும் கடமை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த நோன்பை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு என்ற பயனை அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் நோன்பு நோற்கக்கூடியவரிடத்தில் இந்த 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. முதலாவது அம்சம் நம்பிக்கை, இரண்டாவது அம்சம் நன்மையை எதிர்பார்த்தல். ரமலான் மாதத்தில் எல்லா முஸ்லீம்களும் நோன்பு நோற்கிறார்கள், எனவே நாமும் நோன்பு நோற்க வேண்டும் என்று சடங்காக இந்த அமலை செய்யாமல் இதை அல்லாஹ் நம்மீது விதியாக்கி இருக்கிறான். இந்த நோன்பை எப்படி நோற்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் தெளிவான நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நோன்பின் மூலம் இறைவனிடத்தில் நமக்கு நிச்சயம் பயன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும் என்பதே அந்த 2 நிபந்தனைகள். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.